ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சப்ப மேக்ஸ். 8ஆம் வகுப்பு தங்கங்களா செல்லங்களா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது சமூக அறிவியலில் 2ஆம் இடைப்பருவத் தேர்வு முக்கியமான வினாக்கள். கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, படிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய பேர் குவார்ட்டர்லி நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் சோஷியல் எத்தனை மார்க்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அடுத்தடுத்து நமக்கு 8ஆம் வகுப்பு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ 8வது பார்த்திங்கன்னா வரலாறில் பார்த்திங்கன்னா 5வது லெசன் 6வது லெசன் இருக்குது, சரிங்களா? இந்த 2 லெசனும் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புவியியலில் பார்த்திங்கன்னா 5வது லெசன் 6வது லெசன், சரிங்களா? இடர்கள் தொழிலகங்கள். ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இந்த போர்ஷன்ஸ் சேர்த்துருப்பாங்க. உங்கள் ஸ்கூலில் எது வரைக்கும் நடத்தியிருக்காங்களோ ஸோ அந்த போர்ஷன்ஸில் இருக்கிற நீங்கள் இம்பார்ட்டன்ஸை நீங்கள் குறிச்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இதை குறித்தாலும் நீங்கள் ஹாஃபலிக்குமே படிச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குடிமையியலில் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அக்டோபர் மந்தில் உள்ளது. 4th லெசன் 5th லெசன் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாமா? வரலாறில் 6வது லெசன் எடுத்துக்கோங்க. இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு எல்லா கொஷின்ஸுமே எழுத பாருங்கள், சரிங்களா? இதில் பேஜ் நம்பர் 75 எடுத்துக்கோங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. நமக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பேஜ் நம்பர் 76 பார்த்திங்கன்னா எல்லா 1 மார்க்ஸையும் முடிச்சுட்டு பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி. இந்த 2 மார்க்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th, சரிங்களா? 1, 2, 4, 5 இது இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் பாரம்பரிய கைவினைப் பொருட்களின் தொழிற்சாலைகள் யாவை? செல்வச் சுரண்டல் கோட்பாடு பற்றி எழுதுக. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு பற்றி சிறு குறிப்பு, இதுவும் இம்பார்ட்டன்ட். தொழில்மயம் அழிதல் என்றால் என்ன, இதுவும் இம்பார்ட்டன்ட். விரிவான விடியலில் பார்த்தீங்கன்னா அதில் செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1991ஆம் ஆண்டு சீர்திருத்தங்களுக்கு பிறகு தொழில்துறையின் வளர்ச்சியை விளக்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டர் கொஷின். ஸோ இது ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. மேப் பார்த்தீங்கன்னா மேப் ஒர்க்கில் எல்லாமே நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? நமக்கு எது வேணால் கேட்பாங்க, நம்ம எல்லாத்துலேயுமே ரெடியாக இருந்துக்கணும். ஸோ மேப்பும் சரி 1 மார்க்கும் சரி எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து லெசன் 7 பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கோங்க. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 97 பார்த்திங்கன்னா இதில் பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களின் விடையில் பார்த்திங்கன்னா இதில் 5 கொஷின் இருக்கா, 4 கொஷின். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எந்த கொஷினையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம போர்ஷன்ஸ் கம்மியாக இருக்கனால நமக்கு இதில் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லா கொஷின்ஸுமே இருக்குது. நீங்கள் எல்லாமே படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விரிவான விடையில் பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கினை கண்டறியும், இது ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் கொஷின், சமூக தீமைகளை ஒழிப்பதில் சமூக சீர்திருத்தவாதிகள் பங்களிப்பை விளக்குக. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்திங்கன்னா புவியியல் எடுத்துக்கோங்க. புவியியலில் பேஜ் நம்பர் 143 எடுத்துக்கோங்க. இடர்கள் பேஜ் லெசன் 5 புவியியலில் லெசன் 5 இடர்கள். பேஜ் நம்பர் 152 எடுத்துக்கோங்க. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 153 எடுத்துக்கோங்க. இடர் வரையறு. எப்போவுமே வரையறு கொஷினை ஸ்கிப் பண்ணவே கூடாது. நான் எப்போதும் போல் சொல்கிறது தான். இடர் வரையறு. இடரின் முக்கிய வகைகள் யாவை? அப்புறம் 4வது கொஷின், நமது நாட்டில் வெள்ள பாதிப்புக்குள்ளாகும் முக்கிய பகுதிகளை பட்டியலிடுக. 5வது கொஷின், வறட்சியின் வகைகளை குறிப்பிடுவது ஒரு இம்பார்ட்டன்ட். வேறுபடுத்துக எப்போவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ஸோ வேறுபடுத்துக நம்மளுக்கு எதை வேணால் கேட்பாங்க. அதில் ஃபஸ்ட்டும் 4வது கொஷினும் இம்பார்ட்டன்ட். வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி பற்றி கூட கேட்பாங்க. ஸோ வேறுபடுத்துகவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான், ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. விரிவான வீடியோவில் பார்த்திங்கன்னா காற்று மாசுபடுதலை பற்றி ஒரு கட்டுரை வரைக. இது இம்பார்ட்டன்ட். அடுத்து 4வது கொஷின் பார்த்திங்கன்னா நீர் மாசுபாட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விரிவாக எழுதுக. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து 6வது லெசன் தொழிலகங்கள். உங்களுக்கு ஸ்கூலில் போர்ஷன் சொல்லியிருப்பாங்க செகண்ட் மிட்டம்க்கு. ஸோ அந்த கொஷின்ஸ் அந்த லெசன்ஸ்குள்ளே தான் படிச்சுக்கோங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு லெசன் ஸ்கிப் பண்ணுவாங்க.
இல்லை நான் சொன்ன போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்தந்த லெசன்ஸில் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு லெசன் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ குறித்து படித்தாலுமே ஹாஃப் இயர்லிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பேஜ் நம்பர் 163 163 எடுத்துக்கோங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையில வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை வரையறு கொஷின் கண்டிப்பாக படிக்கணும். பொருளாதார நடவடிக்கை என்றால் என்ன? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்து 3வது கொஷின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளின் பெயர்களை எழுதுக. 5வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலக அமைவிடத்திற்கு காரணமாக காரணிகளை குறிப்பிடுக. அடுத்து விரிவான விடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் 3மே இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு. அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா தொழிலகங்களின் வகைப்பாட்டை விளக்கப்படம் மூலம் விளக்குக. இதுவும் மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிலகங்களில் வகைப்படுத்தி எழுதுக. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? அடுத்து நமக்கு வந்துட்டு அடுத்து குடிமையியல் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 224 எடுத்துக்கோங்க. லெசன் 4 மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். இந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 232 எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 233 வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. மனித உரிமைகள் என்றால் என்ன? இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்ட் கொஷின் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பின் UDHR முக்கியத்துவத்தை எழுதுக. இது ஒரு இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்பின் 45வது சட்டப்பிரிவு எதனை அறிவுறுத்துகிறது? இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஜென்ரலான விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. ஸோ 4வது கொஷின் கல்வி உரிமை சட்டம் பற்றி எழுதுக. கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 5th கொஷின் இம்பார்ட்டன்ட். பெண்களின் நலனை பாதுகாப்பதற்காக நிறைவேற்றப்பட்ட 3 சட்டங்களை குறிப்பிடுகிறது ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகளை வேறுபடுத்துக. மனித உரிமைகளின் ஏதேனும் 5 அடிப்படை பண்புகளை எழுது. இதுவும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 235 5வது லெசன் சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். இதுவும் இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிறத பார்த்து படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 247 இதில் பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. காரணம் கூறு வேறுபடுத்துக அந்த கொஷின்ஸையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சாலை பாதுகாப்பினை நீவீர் எவ்வாறு உறுதி செய்வாய். அடுத்து 4வது கொஷின் போக்குவரத்து சமிங்கைகளின் விளக்குகளின் படம் வரைந்து அதன் பொருளை குறிப்பிடு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து 7வது கொஷின் ஏதேனும் 4 சாலை விதிகளை எழுதுக. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து விரிவான விடையலில் வந்து பார்த்தீங்கன்னா சாலை விபத்துகளுக்கான காரணங்களை விவரி. செகண்ட் மீட்டமில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்டும் தேர்டு இது 3மே இம்பார்ட்டன்ட் தான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். எதை வேணால் நம்மளுக்கு கேட்பாங்க. அதில் 3வது கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நமக்கு வந்து மேப் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. நம்ம செகண்ட் மீட்டம் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது 2ஆம் இடைப்பருவ தேர்வு வந்துட்டு அவ்வளோதான். 1 மார்க்ஸ் வந்துட்டு எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். வேறுபடுத்துக காரணம் கூறுக இதெல்லாம் வந்து சமூக அறிவியலில் முக்கியமான விஷயங்கள். வரையறு குறிப்பிடுக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் 2 மார்க்கில் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. குறித்து கொடுக்குற கொஷின்ஸை ஸ்கிப் பண்ணாமல் அதை நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதலாம். கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா எழுதுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.